கார் பார்க்கிங் அமைப்பது குறித்து சட்டசபையில் முன்னாள் மற்றும் இந்நாள் அறநிலையத்துறை அமைச்சர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் அந்த பணிகள் ரத்து செய்யப்படுவதாக அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் விநாயகர் கோயிலுக்கு ரூபாய் 15 கோடி கோயில் நிதியில் மல்டிலெவல் கார் பார்க்கிங் அமைக்க முந்தைய திமுக அரசு திட்டமிட்டது. ஆனால் சராசரியாக மாதத்திற்கு வெறும் 500 பக்தர்கள் மட்டுமே வந்து செல்லும் விநாயகர் கோயிலில் இவ்வளவு பெரிய தொகையில் கார் பார்க்கிங் அமைப்பது தேவையற்றது என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சட்டசபையில் தெரிவித்தார். இதற்கு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சரான சேகர்பாபு எதிர்ப்பு தெரிவித்ததோடு நலிவடைந்த திருக்கோயில்களின் நிலையை மேம்படுத்துவதற்கும் பக்தர்களின் அடிப்படை வசதிகளை செய்வதற்கும் வருவாயை பெருக்குவதற்காகவும் தான் கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டதாக அவர் விளக்கமளித்தார். இதைத் தொடர்ந்து கார் பார்க்கிங் அமைப்பது குறித்து சட்டசபையில் முன்னாள் மற்றும் இந்நாள் அறநிலையத்துறை அமைச்சர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் குன்னூரில் ரூபாய் 15 கோடியில் கார் பார்க்கிங் கட்டும் பணி ரத்து செய்யப்படுவதாக அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவின் பேரில் கட்டுமான பணியை இந்து சமய அறநிலையத்துறை நிறுத்தியுள்ளது. குன்னூரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் ப்ரப்போசல் வழங்கிய போது அந்த நகராட்சி நிர்வாகத்திடம் நம்முடைய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டு நாம் முடிந்த வரையில் நம்முடைய கோயில்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம். ஆனால் கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்குள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம் திமுக என திமுக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நேற்றைய சட்டப்பேரவை நிகழ்வின் போது தங்களுக்கு பேச அனுமதிக்கவில்லை என கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, குன்னூர் சுற்றுலா பகுதியில் பக்தர்கள் மட்டுமின்றி கோடை காலங்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் சேர்த்துதான் ரூபாய் 15 கோடியில் கார் பார்க்கிங் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது என விளக்கமளித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக அறியாமல் தற்போதைய அமைச்சர் பேசிக் கொண்டு இருப்பதாக குற்றம் சாட்டிய சேகர்பாபு, இதுபோன்ற மிரட்டலுக்கு திமுக பயந்து நிற்காது என தெரிவித்தார். மேலும் குற்றச்சாட்டுகளை அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கட்டும் என கருத்து கூறினார். நாள் பொறுத்த பிறகு இதையெல்லாம் சந்திக்கலாம் என்று இருந்தோம். இது நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம். இது போன்ற உருட்டல் மட்டலுக்கெல்லாம் பயப்படுவோமா? மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஏதாவது அவர்களிடம் குற்றங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மீது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இன்னும் அடிக்க உயர்கின்ற பந்தாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் எழுந்து நிமிர்ந்து திமிரி நிற்கும். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை நார்த்வால் ரோட்டில் உள்ள முதல்வர் திருமண மாளிகையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு 1003 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது கிராமங்களில் கல்லூரிகளை உருவாக்கி அங்குள்ள சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என தெரிவித்தார். அதனால் ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் திமுக போட்ட பாதையில் தான் யாராக இருந்தாலும் பயணிக்க முடியும் என பேசினார். திரு விஜய் அவர்கள் டெல்லியில போய் நிதி ஆயோக்ல பேசும்பொழுது பெருமையாக சொல்கிறார், 42% பெண்கள் தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்னு. அந்த உழைக்கக்கூடிய பெண்களை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் திருமண உதவி திட்டமே பெண்கள் படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்ல, சாதாரண கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கணும்னா வெளியூருக்கு அனுப்ப மாட்டாங்க. அங்கே கல்லூரிகளை உருவாக்கி அங்க சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு 42% பெண்கள், உழைக்கக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு
இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பெருமையாக பேசுகிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன செஞ்சீங்கன்னு நம்மளை பார்த்து யாரும் கேட்க முடியாது. கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை ஆறுமுகம் நகரை சேர்ந்த பட்டன் என்பவர் கூழைத்தேவன்பட்டி அருகே நடத்தி வந்த தீப்பெட்டி ஆலையில் திடீரென தீ விபத்து நேரிட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்ட நிலையில் சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் தீப்பெட்டி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 6 இயந்திரங்கள், தீக்குச்சிகள், மூலப்பொருட்கள் என சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் எரிந்து முற்றிலும் சேதமான நிலையில் இந்த தீ விபத்து குறித்து கழுகுமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் அருகே பல தலைமுறையாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை மாற்று சமூகத்தினர் முள்வேலி அமைத்து மூடியதால் பட்டியலின மக்கள் வீடுகளுக்குள் முடங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தம்மநாயக்கனவள்ளி கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தங்களுக்கு சொந்தமான நிலம் என வருவாய்த்துறை மூலம் அளவீடு செய்து மாற்று சமூகத்தை சேர்ந்த எல்லப்பா மற்றும் கோபி ஆகியோர் கல் தூண்களை நட்டு இரும்பு முள்வேலி அமைத்து அடைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவைகள், பள்ளி மற்றும் மருத்துவ அவசரங்களுக்கு கூட வெளிகள் செல்ல முடியாமல் பட்டியலின மக்கள் தவித்து வரும் நிலையில் இதுகுறித்து அட்கோ காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்பாதையை நம்பியே தங்களின் வாழ்வாதாரம் உள்ளதாக கூறும் அப்பகுதியைச் சேர்ந்த ஷில்பா மற்றும் தமிழ்மொழி ஆகியோர் தமிழக முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட முள்வேலியை அகற்றி தங்களின் பொது பாதையை மீட்டு தர வேண்டும் என உருக்கமாக கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேரு ஷில்பா. தமநாயக்கன்பள்ளி கிராமத்தில் வசிச்சுட்டு வரோம் சார். 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் இருந்து இங்கே வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சார். ஆனால் இந்த ரோடு காம்பவுண்ட் போட்டுட்டு இந்த ரோடு வந்துட்டு பட்டால இருக்கு, எங்களுக்கு தான் சேருது அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் காம்பவுண்ட் போட்டுட்டு கம்பி போட்டுட்டு இருந்தாங்க சார் மார்னிங்கு. அதனால எங்கள் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் பண்ணி தரணுமாக கோரிக்கை வைக்கிறோம் சார். நிதிநிலை அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட அரசு கட்சி நிதி குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுமா என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பதிலுரை அளித்த முதலமைச்சர் விஜய் ஒரு முதலமைச்சர் தகுதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பெண்கள் மீதான வன்முறை, சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல்கள் குறித்து மக்கள் எடுத்துள்ள போராட்டங்களுக்கு முதலமைச்சர் பதிலளிக்கவில்லை என்றும் முதலமைச்சருக்கான நடைமுறைகளை விட்டுவிட்டு இன்னும் நடிகராகவே தன்னை நினைத்துக் கொண்டு செயல்படுவது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டிய பிரச்சினை அல்ல என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட அரசு கட்சி நிதி குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுமா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பதிலுரை அளித்த முதலமைச்சர் விஜய் ஒரு முதலமைச்சர் பொறுப்பிற்கான தகுதியோடு நடந்து கொள்ளவில்லை. நேற்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் முதலமைச்சர் என்று தெளிவாக சொன்னார். ஆனால் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதை மாத்திரமே தன்னுடைய பணியாக கொண்டு அவர் செயல்பட்டார். இன்னும் ஒரு எலெக்ஷன் மோடிலிருந்து சிஎம் மோடுக்கு மாறாமலே இருக்கிறார். எலெக்ஷன் மோடில் போய் எப்படி பேசுவாரோ அதே போல் ஏற்றி இறக்கி பேசுவது, திரைப்படத்தில் நடிப்பது போல பேசுகின்ற பணியை மாத்திரமே இன்றைக்கும் செய்தார். சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், ஸ்டுடியோவாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். இதில் இருப்பவர்களுக்கு கேமரா முன் எப்படி பேசுவது அவருக்கு பழக்கமோ அதே பழக்கத்தில் தான் இன்றைக்கும் பேசினார். சட்டமன்றத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து பேச முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தகுதி உள்ளது என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் நினைவு இல்ல பணிகள் குறித்து பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன்
காமராஜர் நினைவு இல்லம் அவரின் பிறந்த நாளுக்கு முன்பு பராமரிப்பு பணிகள் முடிந்து திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து விமர்சிக்க முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தகுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பிய அவர், திமுகவை யாராலும் விரட்ட முடியாது என்றும், மிசா காலத்தை பார்த்தவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு பயப்படுவோமா என்றும் வினாவினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது என்று சைகை காட்டினார். ஆனால் முதலமைச்சர் விஜய் காட்டிய சைகை கழுத்தை அறுத்து விடுவேன் என்று சொல்வது போல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். உங்க அப்பாவை காணோங்கிற மாதிரி பேசுறவங்க யாருன்னு சொன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சர் வந்துட்டாரா? கலைஞரை எங்க தளபதி மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? அவர் பட்ட இது சாதாரண பாடா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? மிசா காலத்தில் பார்க்கலையா திமுக? அந்த மிசா காலத்தையே பார்த்த திமுக இந்த இவருக்கு பயப்படுமா? காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை கட்டுமான பணிகள் குறித்து அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கட்டப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் குறித்து அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வினை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் தற்போது 60% அதிகமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவித்த அவர், மீதமுள்ள பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும், வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நமது மோடிஜி அவர்கள் காரைக்கால் மாவட்டத்திற்கு ஒரு ஜிப்மர் மருத்துவ கல்லூரி அண்டு மருத்துவமனைக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மருத்துவ கல்லூரியானது நடைபெற்று கொண்டிருக்குது. மருத்துவமனைக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இப்போது டெண்டர் விடப்பட்டு நடைபெற்று இருக்கு. 480 கோடி மதிப்பில் அதில் வந்து ஆல்மோஸ்ட் 60% மேலே பணிகள் முடிஞ்சிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளையும் பார்த்து இதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இன்னும் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் டீன் இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு நம்ம அடுத்தபடியாக மத்திய அரசுகிட்ட இந்த கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக இங்கே வந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம். கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், இதற்கான இன்சார்ஜ் எல்லாரோடையும் மகளிர் அணி எல்லாரும் மூலமாகவும் வந்து இந்த வந்து ஆய்வு செஞ்சு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, அவங்களும் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. சில ஸ்டாஃப் தேவைன்னு இருக்காங்க, சில பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் நிற்கிது. அது வந்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும், காரைக்கால் பகுதி வளர்ச்சி அடையும்னாங்க. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் பண்பாட்டு மையத்திற்கான 40% பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு என்று தனியாக ஒரு அலுவலகம் கிடையாது என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஒலிம்பிக் அசோசியேஷன் அலுவலகம் அமைக்க இடம் பார்த்து வருவதாக தெரிவித்த அவர், கிழக்கு கடற்கரை சாலையில் கலைஞர் பண்பாட்டு மையம் திறக்கப்பட உள்ளது என்றும், அதற்கான பணிகள் 40% நிறைவடைந்து உள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு என்று அரசு சார்பில் இதுவரை எந்தவித உள்கட்டமைப்பும் செய்து கொடுக்கவில்லை என கருத்து தெரிவித்த அவர், விளையாட்டுத்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் மறு ஆய்வு பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவித்தார். இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் சில அசோசியேஷன் குரூப்ஸுகள் பணத்துக்காக, மக்கள்கிட்ட பணத்தை கலெக்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய போலிகளாக சில விளையாட்டு பேர்களை சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். 8 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸுங்கிற ஒரு கான்செப்டை, ஒலிம்பிக் பண்ணுறதுக்கான கான்செப்டுக்கு ஒரு 10 ஒலிம்பிக் அகாடமிஸை இன்டர்நேஷனல் சென்டர் உருவாக்கணும். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். தமிழ்நாடு கோச்சஸை வந்து அதை உருவாக்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். ஒலிம்பிக் சிட்டி திருப்பூரில் ரீடிசைன் வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ஃபுல் ஃபோக்கஸாக லாஸ்ட் 30 டேஸு முன்னாடி செக்ரட்டரியேட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ஒர்க்கை வந்து மாற்றிருக்கோம். 6 மணிக்கு அஸ் எ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நாங்கள் இருப்பேன். பிளேயர்ஸோடு வந்து
இன்ட்ராக்ஷன் முடிச்ச பிறகு 7 o'clock பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் மெம்பர் செக்ரட்டரி இங்கே வந்துடுறாங்க. 7 to 10 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் நேரு ஸ்டேட்டில் வந்து ஃபங்க்ஷன் லாஸ்ட் 30 days நடந்துட்டு இருக்கு. ஸோ 10க்கு அப்புறம் வந்து செக்ரட்டரியேட்டனுடைய பணி இருக்கு. ஸோ தொழில்துறையில் உள்ள ஊழலை ஆய்வு செய்வதற்கான காலம் வந்துவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், திருவள்ளூரில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட துயர சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், தொழில்துறையில் உள்ள ஊழலை ஆய்வு செய்வதற்கான காலம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு சமரசம் செய்யாது என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், அரபு நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களின் நலனை மத்திய அரசு காக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அரசு பள்ளி வகுப்பறைகளில் மாணவர்களை சினிமா பாடல் பாட வைத்து ஆசிரியர்கள் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், அரசு பட்ஜெட்டை விட அதிகமான தொகையை நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் மக்களிடமிருந்து வசூலிப்பதாக குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.